ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகளும் என் வழிகளும் அல்ல, இதை கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நமக்கு அநேக நினைவுகள் இருக்கும். நம்ம எப்படி வாழ வேண்டும், எப்படி வீடு கட்ட வேண்டும், எப்படி நம்ம பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், எப்படி நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அநேக நினைவுகளோடு நாம் இருப்போம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை நடத்துவாராக. இந்த நாளிலே உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. நாம ஓடுறோம், எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம். உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. கர்த்தருடைய வழிகள் உத்தமமான வழிகள். தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கிற இந்த வேளையிலே தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் செய்கிற காரியம் என்று சொன்னால், நீங்கள் நம்ம நினைக்கிற காரியத்தை தேவன் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய வழிகளிலே நீங்கள் நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக. கர்த்தருடைய நினைவுகளிலே நீங்கள் இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பாதுகாப்பாராக. பாருங்க, வேதம் சொல்லுது, உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல. நாம ஏதோ ஒரு வழியை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தை ஆண்டவரே ராஜா, இதோ உங்கள் வழிகள் என்னுடைய வழிகள் அல்ல என்று சொன்னீர் ஆண்டவரே. உங்களுடைய நினைவுகள் அல்ல என்று சொன்னீர் ஆண்டவரே ராஜா. ஆமாண்டவரே, நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் நீர் இம்மட்டுமாய் காத்த தேவன், இனி இம்மட்டுமாய் நீ நடத்தின தேவன் ஆண்டவரே ராஜா. இன்றைக்கு தகப்பனே வாசித்திருக்கிற வார்த்தையின்படியாக உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல, இதை கர்த்தர் உரைக்கிறார் என்று சொன்னது போல என் காலை வேளையில் கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு சகோதரனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.